கார்த்தி வந்து தீபாவுக்கு நலுங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததுமே ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி நமக்கு நலுங்கு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரம்யாவுக்கு நலுங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக ரமேஷ் வந்துருந்தாங்க. ரமேஷை பார்த்ததுமே ரம்யா வந்து எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. இவன் எதுக்காக இப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கும்போது அப்போ ரமேஷ் கேட்குறாங்க, என்ன ஆண்டி நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது அப்படிங்கும்போது, ஆமாம் ரமேஷ் இப்போ தான் முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. சரி என்னதான் இருந்தாலும் சரி, என் ரம்யாவுக்கும் நான் நலுங்கு வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற, நலுங்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடி தான் வைப்பாங்க, உங்கள் கல்யாணத்துக்கு தான் ஒன்று எவ்வளோ நாள் இருக்குது, இப்போம்லாம் அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கவும் அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க, என்ன ஆண்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் கார்த்தி சாருக்கும் தீபாவுக்கும் தான் கல்யாணம் ஏற்கனவே நடந்துருச்சுது, இப்போ திரும்பவும் நீங்கள் 2வது அவங்களுக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கலையா, இது வந்து எப்படி ஆகும் அப்படிங்கும்போது, ஆமாம் எல்லாமே வந்து நம்ம நினச்சா எல்லாமே நடத்தலாம் அப்படிங்கவும், என்னுடைய ரம்யாவுக்கு வந்து நான் நலுங்கு வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், தயவு செய்து அதுக்கு சம்மதம் கொடுங்க அப்படிங்கவும் அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா நீ இவ்வளோ தூரம் ஆசைப்படுற எல்லாம் உன் ஆசைப்படியே நீ செய்துரு அப்படிங்கவும், ஆனால் வந்து ரம்யா வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன ரம்யாவை எப்படியாவது சம்மதிக்க வைங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும் போது அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ரமேஷ் தான் ஆசைப்பட்டு இருக்காளா ரம்யா, நீ தான் உட்கார அவன் நலுங்கு வைக்கட்டும் அப்படிங்கவும் எல்லாருமே வற்புறுத்துதாங்க. வேறு வழி இல்லாமல் ரம்யாவும் உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ரமேஷ் வந்து அவங்களுக்கு நலுங்கு வைக்கிறாங்க. நலுங்கு வச்சு முடிச்சதுமே வந்து ரம்யா வந்து ரொம்பவே கோவத்தோடு அங்கே வந்து தனியாக போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கார்த்தி வந்து ரமேஷை தனியாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்க்குறாங்க, எதுக்காக கார்த்தி வந்து ரமேஷை தனியாக கூப்பிட்டுட்டு போகிறான்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் இருக்குமோ, சரி என்னதான் பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று ஐஸ்வர்யா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரமேஷ்கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரமேஷ் ரம்யாவை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அவளை சும்மாலாம் விடக்கூடாது, அவளை இதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் குறும்பு அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கும்போது, நேற்றுக்கு கோயிலில் வச்சு அவளை ஒரு பாடு படுத்திட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் எதுக்காக வந்து கார்த்திட்ட இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க, இது எல்லாமே நம்ம போட நாடகம் தானே, ரம்யாவுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தானே அந்த நாடகத்தில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு ரம்யாவோட அப்பாவும் உடந்தது தானே அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ இது எல்லாமே வந்து கார்த்தியோட பிளான் தானு சொல்லி அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி இன்னும் இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க, என்னதான் நான் ரம்யாவுக்கு வந்து போலியான ஒரு மாப்பிள்ளையை நடிக்க வந்தாலும் இப்போ வந்து நான் ரம்யாவை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், ரம்யா மட்டும் சரின்னு சொல்லட்டுமே, அவள் கழுத்தில் தாலியை கட்டி அவளை நான் பொண்டாட்டியை ஆக்கிக்க போகிறேன், ஆனால் இதுக்கு அவள் சம்மதிக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரமேஷ் கண்டிப்பாக பாரு உன்னுடைய இதெல்லாம் அவளுக்கு பிடிச்சி போய் அவள் உன்னையே கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் நடந்தால் சரிதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து நேராக ரம்யா கிட்ட வராங்க. ரம்யா இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரமேஷ் வந்து உனக்கு உண்மையான மாப்பிள்ளை கிடையாது, இது எல்லாமே வந்து கார்த்தியும் உங்கள் அப்பாவும் போட்டு திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஐஸ்வர்யா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ தான் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது நான் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு வரேன் பார்த்துக்கோ, ரமேஷ் வந்து உண்மையான மாப்பிள்ளையே கிடையாது, இது எல்லாமே அவங்க போடக்கூடிய நாடகம் தான், இது உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி சரி போடுறா நாடகம், ஆனால் உங்கள் அப்பா இந்த மாதிரிக்கெலாம் செய்யலாமா, என்னதான் இருந்தாலும் அது உங்கள் அப்பாலாம், உனக்கே வந்து இந்த மாதிரிக்கெலாம் துரோகம் பண்ணலாமா, கார்த்தியோட கை கோத்துட்டு உங்கள் அப்பா இந்த மாதிரிக்கெலாம் செய்தாரு, இவர் என்ன இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும் ரம்யா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கள் அப்பா இப்படிலாம் இருப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா உனக்கு இப்படிலாம் துரோகம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாகவே அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரம்யா ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபா அங்கே வராங்க. என்ன ரம்யா வா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற உனக்கு அவசரமான வேலைன்னு, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு தீபா சொல்லும் போது, இல்லை எனக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி வந்து சொல்கிறாங்க, நீ தீபா என்ன ரம்யா எங்கே போகிற அப்படிங்கும்போது, அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்கான் அவள் கிளம்புறாத்த அப்படிங்கும்போது இப்போ ரமேஷ் வந்துருந்தாங்க. என்ன ரம்யா நீ கிளம்புறியா, நானும் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.
அப்போ வந்து ரமேஷ் சொல்கிறாங்க, ரம்யா நானும் உன் கூட வரட்டும் அப்படிங்கும்போது, நீ எதுக்காக ஏன் கூட வர அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் நான் காலம்புல உன் கூட தானே வரணும், இப்போ உன் கூட கொஞ்சம் வரேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், எனக்கு முக்கியமான வேலை ஒரு ஆஃபீஸில் இருக்குது, நான் கிளம்புறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கோவத்தோடு அங்கேருந்து காரில் ஏறி கிளம்புறாங்க. நேராக பார்த்தோம்னா அவங்க வந்து ரியாவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, என்ன ரம்யா இங்கே வந்திருக்கிற, தீபாவுக்கு நாளுங்களாம் வச்சு முடிச்சாச்சா, அங்கே கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, உன் திட்டம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என் திட்டம் எல்லாமே பாழாக போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நல்லா தானே போச்சுன்னு சொல்லிட்டு இருந்த, திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு என்ன தெரியுமா நடந்துச்சுது அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியும் எங்கள் அப்பாவும் போட்டு இந்த ரமேஷை வந்து ஒரு போலியான ஒரு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு எங்கள் அப்பா மாறுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட வந்து எவ்வளோ செல்லமாக என்னை வளர்த்தாரு தெரியுமா, சொல்லப்போனால் அவருக்கு உயிரே நான் தான், ஆனால் எனக்கு இந்த மாதிரிக்கு துரோகம் பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எனக்கு வந்து தலையில் இடி விழுந்த மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து அங்கே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்லா, கார்த்தி லேஸ்பட்ட ஆள்லாம் கிடையாது, நான் சொன்னோம்லா ஏற்கனவே, நீ தான் நான் அவனை அந்த அளவுக்கு நீ நினைக்கல அப்படிங்கும்போது, ஆமா ரியா நீ சொல்லியிருக்க தான் செய்த, கார்த்தி வந்து நம்ம நினைக்கிற மாதிரிக்கெலாம் கிடையாதுன்னு, நானும் ஆனால் இந்த மாதிரிக்கெலாம் அவன் இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் பாரு எங்கள் அப்பாவையே அவன் கைக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரிக்கு ரமேஷை ஒரு போலியான அப்படியே அவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, சரி நீ இப்போ அடுத்தது என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு ரியா கேட்கவும், என்ன பண்ணதுக்குன்னே எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் அப்பா இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், சரி இப்போ கல்யாணத்தை அப்போ நிறுத்த முடியாது, நீ கார்த்தியை மறந்துட போகிற அப்படி தானே அப்படிங்கும்போது, அது ஒரு காலமும் நடக்காது, கார்த்தியை வந்து நான் என் மனசுலேருந்து நான் வச்சது தான், என் மனசுலேருந்து ஒரு காலமும் நான் தூக்கி எறிய மாட்டேன், கார்த்தியும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து என்ன தான் பிளான் போட்டாலும் சரி தான், கார்த்தி கெட்ட போகிற தாலி என் கழுத்தில் தான் ஏறுமே தவிர தீபா கழுத்தில் ஒருபோதும் ஏறாது அப்படிங்கிறாங்க. நீ இப்போ என்ன தான் பண்ண போகிற, உங்கள் அப்பாவே உனக்கு வந்து எதிரியாக மாறிட்டாரு, நீ என்ன தான் செய்ய போகிற, உனக்குன்னு இருந்த ஒரே ஆதரவு உங்கள் அப்பா தான், அவரையும் வந்து கார்த்தி வந்து அவன் பக்கம் திருப்பிட்டா, இப்போ நீ என்ன செய்யணும்னு முடிவு எடுத்திருக்க அப்படிங்கும்போது, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ரம்யாவுக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா வந்து அந்த ஃபோனை எடுக்காமல் கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, யார் உங்கள் அப்பாவா ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது, ஆமாம் அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கிறாங்க. சரி நீ கோவப்படாத, சொல்ல போனாக்கி இந்த விஷயம் இப்போ உனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு நீ எதுவுமே காட்டிக்காத, உங்கள் அப்பாட்டையும் எதுவுமே நீ கேட்டுக்காத அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் நீ இந்த விஷயத்தை பற்றி நீ கேட்டுட்டேன்னா அப்புறம் எல்லாருமே வந்து உனக்கு எதிராக மாறிடுவாங்க, நீ வந்து கார்த்தியை லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து தீபாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தீபாவும் வந்து உன்னை மன்னிக்கவே மாட்டா, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் நீ போகவே முடியாது, நீ போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும், சொல்ல போனாக்க உங்கள் கல்யாணத்தில் கூட நீ கலந்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுமே ரம்யா வந்து ரியாட்ட சொல்கிறாங்க, ஆமாம் ரியா நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இந்த விஷயத்தை பற்றி இப்போ நான் எங்கள் அப்பாட்டையே நான் யாருக்கிட்டையுமே நான் வந்து கேட்கவும் மாட்டேன், நான் காட்டிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க. சரி வந்து நீ எதுக்கு உங்கள் அப்பாவோட ஃபோனை வந்து நீ அவாய்ட் பண்ணாத, நீ எடு அப்படிங்கவும் ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை, ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் ஏதாவது இருக்கிறியா, நீ வந்து தீபாவுக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக போகிறேன்னு போனியே, அதுக்கப்புறமா உன்கிட்ட இருந்து எந்தவித ஃபோனும் இல்லை, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கவும், ஆமாப்பா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், ஹேண்ட்பேக்கில் வந்து ஃபோன் இருந்தனால நான் கவனிக்கலப்பா அப்படின்றாங்க. அப்படியாம்மா சீக்கிரமாக வந்துடுவேல அப்படிங்கும்போது, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க, சரி ரியா உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் தெளிவு இருந்த மாதிரிக்கு இருக்குது, நான் இந்த விஷயத்தை பற்றி நான் எங்கள் அப்பாட்ட இன்னும் இப்போதைக்கு கேட்க மாட்டேன், சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரம்யாட்ட வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க, என்ன ரம்யா நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னாலும் சரி தான் ரம்யா வந்து அவங்க அப்பாவை பார்த்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிம்மா நீ ஏதாவது சாப்பிட்டியா, வா இல்லை நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது, இல்லைப்பா எனக்கு பசிக்கல, உங்களுக்கு வேணால் நான் சாப்பாடு எடுத்துட்டுமா அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா நீங்கள் தான் டேப்லெட் போடணும்ல, அப்போ உங்களுக்கு ஒரு ஜூஸாவது நான் எடுத்துகிட்டு விட்டுமான்னு கேட்கும்போது, சரிம்மா அப்போ ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க வந்து அதில் கொஞ்சம் விஷத்தை கலக்கிருந்தாங்க. இதை கொஞ்சமாக அவங்க அப்பா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து ரம்யா வந்து கோவத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து எதிரியாக நீங்கள் மாறிட்டீங்களா, இன்னும் நீங்கள் உயிரோடய இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த இதில் வந்து நான் விஷத்தை கலக்கி எடுத்துகிட்டு வரேன்
போகிறேன் அப்படின்ட்டு ரம்யா வந்து நினைக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்க வந்து ஜூஸில் வந்து விஷத்தை கலக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாட்ட இருந்தாங்க அப்போ ஜூஸ் அப்படிங்கிறவும் அவங்க அப்பாவும் அந்த ஜூஸை எடுத்து அவங்க குடிச்சிருந்தாங்க. குடிச்சதுமே ரம்யா வந்து அப்படியே உட்காந்துருக்குறாங்க அவங்க அப்பாவை பார்த்துட்டு. அவங்க அப்பா குடித்த கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வந்து தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. ஐயோ ரம்யா, எனக்கு தொண்டையெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்குது ரம்யா, எனக்கு என்னமோ ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரம்யா வந்து எதுவுமே அசைவு இல்லாமல் அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ரம்யா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறேன், எனக்கு என்னமோ ஆகுதுமா அப்படிங்கவும், அப்படியாப்பா, ஏன்னா நீங்கள் குடித்த ஜூஸில் தான் நான் விஷத்தை கலக்கியிருக்கிறோம்லாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரம்யா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாப்பா, எப்போ நீங்கள் எனக்கே துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கார்த்தியோட கை கோத்தீங்களோ அப்பவுமே நீங்கள் வந்து எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அவங்க அப்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரம்யா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், நான் வந்து கார்த்தி ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்காக தானே ரமேஷை வந்து மாப்பிள்ளைங்கிறதுல வந்து செட் பண்ணி நீங்கள் 2 பேரும் வந்து திட்டம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது. இதுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் உங்களுக்கு குடிக்கிற ஜூஸில் நான் விஷத்தை கலக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அவங்க அப்பா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. இது வந்து பார்த்துட்டு ரம்யா வந்து பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே ரமேஷ் வந்துருந்தாங்க. ரமேஷ் வந்ததுமே ரம்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் எதுக்காக இப்போ வந்தான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ரம்யாவை நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அப்பா, உங்களுக்கு என்னாச்சுப்பா, மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரமேஷ் கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா அப்படிங்கும்போது, தெரியல, என்னாச்சுன்னு தெரியல, நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், பார்த்தோம்னா அப்பா மயக்கம் போட்டு கிடக்கிறாரு அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க. ரமேஷ் வந்து உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் எதுக்காக இந்த நேரத்தில் வந்தானே தெரியலையே, இவன் மட்டும் வரலன்னா நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாமே நடந்திருக்கும், இவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காமல் அவங்க அழுத மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரமேஷ் பார்த்தோம்னா உடனே அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற ரமேஷ் அப்படிங்கும்போது, ஆமாம், அவங்க அப்பா வந்து மயக்கத்தில் இருக்கிறாரு, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, சரி நான் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தீபாவுக்கு இந்த விஷயத்த சொல்லவும் தீபாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தியும் தீபாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரமேஷும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ அவங்க அப்பாவை வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவர் வந்து விஷம் சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ரம்யா வந்து கத்தி கதறி அழுதுற மாதிரி நடிக்கிறாங்க. ஐயோ ஏன்பா நீங்கள் விஷத்தை குடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் பக்கத்தில் இருந்தோம்னா இதெல்லாம் நடக்காமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கவும் ரமேஷ்க்கு வந்து ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவர் விஷத்தை குடிச்சாரா, அவர் எதுக்காக விஷத்தை குடிக்கணும், அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கும்போது அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க, இவர் விஷம் சாப்பிட்ருக்காரு, அதனால் இது வந்து இது போலீஸ் கேஸ் ஆகிரும், நீங்கள் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்களா, நாங்களே போலீஸுக்கு ஃபோன் பண்ணவா அப்படிங்கவும் அப்போ ரமேஷ் சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ கார்த்தி சார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லும் போது ரம்யா இருந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என்னது, டாக்டர் போலீஸ் எல்லாம் சொல்கிறாங்க வர சொல்லி, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்தியும் தீபாவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே டாக்டர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இவர் வந்து ஜூஸ் குடிச்சிருக்காரு, அந்த ஜூஸில் வந்து விஷம் கலக்கி இருக்குது, அதுதான் இவர் குடிச்சிருக்காரு, அதனால தான் இவர் வந்து இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கிறாரு, நாங்கள் உடனே வந்து போலீஸுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சரி, அவரோட உயிருக்கு வந்து எந்தவித ஆபத்து இல்லை அப்படிங்கும்போது, இல்லை அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அப்போ தீபா வந்து ரம்யா கிட்ட வராங்க. என்னடி நடந்துச்சு இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல, நான் வந்து உன்னுடைய நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம்ல, அதுக்கப்புறமா அப்பா வந்து பார்க்கறதுக்காக சரின்ட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கவும், நீ ஏதோ முக்கியமான வேலை இருக்குது ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தேன் என்கிட்ட அப்படின்னு தீபா சொல்லும் போது, ஆமாம் தீபா, ஒரு முக்கியமான வேலை இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, என்ன முக்கியமான வேலை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆஃபீஸில் தான் எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வந்து கார்த்திக்கு வந்து சந்தேகம் வருது. ஆஃபீஸில் மீட்டிங்கிற மாதிரியே தெரியலையே, ஆஃபீஸில் இப்போ விசாரிச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இன்றைக்கி ஏதாவது முக்கியமான மீட்டிங் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது, இல்லை தம்பி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இது கிட்டதுமே கார்த்திக்கு வந்து முழு சந்தேகமும் ரம்யா பக்கம் திரும்புது. அப்போ ரம்யா தான் ஒருவேளை ஏதோ பண்ணியிருப்பா போலுக்கு, ஏன்னா அவள் வீட்டில் வந்து நலுங்கு வச்சுட்டு இருக்கும்போது அங்கே பேசாமல் தான் இருந்துட்டு இருந்தா, எனக்கு வேலை இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருந்தா, ஆனால் திடீர்னு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட கூட இல்லாமல் அவள் கிளம்புனா, அப்போ ஆக மொத்தத்தில் இவ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து ரம்யா பக்கம் சந்தேகம் திரும்புது.
ரம்யா பார்த்தோம்னா கார்த்தியை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரம்யா பார்க்குறாங்க. ஆனால் கார்த்தியை பார்க்கும்பொழுது ரம்யா வந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரம்யா பக்கத்தில் வராங்க. என்ன ரம்யா, இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருந்ததா அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி மீட்டிங் இருந்தது, திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் நான் அர்ஜென்ட்டாக கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுது. ஓஹோ, ரம்யா வந்து பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சு போச்சுது. அப்போ இவ தான் வந்து அவர் என்னமோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரம்யாவை வந்து கார்த்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரம் பக்கம் கரெக்டாக வந்து அவங்க போலீஸ்காரங்களும் வந்துருந்தாங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து சரவணன் கேட்குறாங்க, என்னாச்சு, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காரு அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு என்னமோ ரம்யா தான் ஏதோ செய்திருப்பாளன்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நான் அதை விசாரிச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அவங்க ரம்யா பக்கத்தில் வராங்க. சொல்லுங்கள் ரம்யா, உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுது, உங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களா அப்படிங்கும்போது, அப்போ ரம்யா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இல்லை சார், நான் வந்து தீபாவோட வீட்டுக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக போனேன். அப்போ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபைல் வந்து தேவைப்பட்டுச்சுது. அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து பார்க்குறேன், அப்பா வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாரு. உடனே வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வரும்போது ரமேஷும் வந்துட்டார். அப்போ தான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அவர் தூக்கிட்டு வந்தோம். அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் டாக்டர் சொல்லி தான் எனக்கு அவர் விஷம் குடிச்சிருக்கிறதே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் வந்து சொல்லிட்டு ரம்யா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சரவணனை தனியாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ சரவணன் கேட்குறாங்க, என்ன கார்த்தி ஆயிருக்கும், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கும்போது, இல்லை அப்பட்டமான பொய், ஏன்னா மீட்டிங்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க கார்த்தி அப்படிங்கும்போது, ஆமாம், நான் இப்போ தான் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து விசாரிச்சுட்டேன், அங்கே மீட்டிங்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்கலை, அதனால் ரம்யா வந்து பொய் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு தான் தெரியல, எதுக்காக வந்து அவங்க அப்பாவுக்கு விஷத்தை கலக்கி கொடுத்தாங்கன்னு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி ஒன்று நினைக்கிறாங்க, ஒருவேளை ரம்யாவுக்கு வந்து நம்ம திட்டம் போடுறது எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ, அவங்க அப்பாவும் நம்ம கூட சேர்ந்து திட்டம் போட்டது தெரிஞ்சிருக்குமோ, அதனால தான் விஷத்தை கலக்கி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, அவங்களே சொன்னால் தான் தெரியும், அது இல்லைன்னா அவர் வந்து உயிர் பழிச்சு வரணும், வந்ததுக்கப்புறமா தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ சரவணன் கேட்குறாங்க, என்னது இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக எந்த இலைக்கும் போவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம், எனக்கு ரம்யாவை பார்க்கும்போது இப்போ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து காத்தி சொல்கிறாங்க, என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக ரம்யா வந்து இந்த மாதிரிலாம் முடிவெடுத்துருக்குறாங்க, இவங்ககிட்ட வந்து இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டு இருக்கணும், சொல்ல போனாக்கி அடுத்ததாக வந்து ஆபத்து கண்டிப்பாக தீபாவுக்கு வரும், ஆனால் தீபாவை அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றணும், ரம்யா பக்கத்தில் பழகவே விடக்கூடாது இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு கார்த்தி வந்து சரவணன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரவணன்னு சொல்கிறாங்க, ஆமாம், தீபா வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், எதுக்கும் அவங்கள ரொம்பவே ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க அப்படிங்கும்போது, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யாட்ட வந்து சரவணன் விசாரிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மைதானா எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார், என்ன சார் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நானே எங்கள் அப்பா இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில் இருக்கான்னு சொல்லிட்டு நானே வந்து அழுதுகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன திரும்ப திரும்ப என்னையே வந்து சந்தேகப்படுற மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அழுது துடிச்சு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க, அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே ரம்யா பாவம் அம்மா இல்லாத பொண்ணாக இருந்துட்டு இருக்கிறா, இப்போ அவங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரிக்கு ஆகிப்போச்சுது, இந்த மாதிரிக்கு நிலமையில நீங்கள் அவட்ட இப்படிலாம் கேட்காதீங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது, அவளை பாருங்கள் எப்படி அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கார்த்தி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. தீபா வந்து எந்த அளவுக்கு ரம்யாவை நம்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, ஆனால் அவளுக்கே துரோகம் செய்கிறது வந்து தீபாவுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தீபாவை பார்த்து அவங்க பரிதாபமாக பார்க்குறாங்க. ரம்யா பார்த்துட்டு அவங்க முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் அங்கே வராங்க. டாக்டர் வந்து இதுமே ரம்யா ஓடுறாங்க, என்னாச்சு டாக்டர், எங்கள் அப்பா படிச்சுட்டார் அப்படிங்கும்போது, இல்லைங்க அவர் கண்மொழிக்கிறது கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரம்யா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க, நல்ல வேலையா அவர் உயிர் பழைக்கலன்னா ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவர் உயிர் பழைக்கிறதே கஷ்டமா அப்படிங்கும்போது, ஆமாம், அவர் வந்து சாப்பிட்ட பாயசம் வந்து ரொம்பவே விஷத்தன்மையானது, அதனால் அவர் பிளட்டில் வந்து கலந்துருச்சுது, அவர் உயிர் பழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான், 2 நாள் டைம் இருக்குது, 2 நாளுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும் அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே கார்த்திக்கு ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து கதறி அழுது துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அபிராமி வந்துருந்தாங்க. என்னம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது தீபா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சுது, அவருக்கு 48 மணி நேரம் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படிங்கவும். இதை கேட்டதுமே அபிராமி வந்து ரொம்பவே கஷ்டப்படுதாங்க. என்ன ரம்யா இப்படிலாம் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, ஏற்கனவே நீ தாயில்லாத பொண்ணு, இப்போ உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமாகி போச்சுது, நீ கவலைப்படாதம்மா, எப்படினாலும் உங்கள் அப்பா
அப்பாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து ரம்யாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அவர் உயிர் பழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க என்ன ஆளாளுக்கு அவர் எப்போ எந்திரிச்சு வருவார்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் கண்டிப்பாக உயிர் பழைக்க மாட்டார், ஏன்னா நான் கொடுத்த விஷம் அந்த மாதிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. கார்த்தி வந்து பார்க்குறாங்க ரம்யாவையே, இவள் லேஸ்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை எப்படியாவது நம்ம திருத்திடலான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் கண்டிப்பாக இவ திருந்துற மாதிரிக்கு தெரியல, இவ இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாலும் தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே வந்து பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ரம்யாவோட அப்பா வந்து உயிர் பழிச்சு வந்துருவாங்களா? அப்படி உயிர் பழிச்சு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு காரணம் ரம்யா தான் அப்படிங்கிறத வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க. என்ன எல்லா விஷயமும் வந்து ரம்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. ஆனால் ரம்யா கண்டிப்பாக அவங்க சொல்ல விடாமல் தடுப்பாங்க. அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தி வந்து அவங்க ரம்யாவோட அப்பாவை வந்து காப்பாற்றிடுவாங்களா? இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குமா? ரம்யா அந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் பண்ணுறதுக்காக அவங்க அடுத்தது என்ன மாதிரிலாம் சூழ்ச்சி பண்ணுவாங்க? கார்த்தி வந்து தாலி கட்ட போகிற நேரத்தில் ரம்யா என்ன மாதிரிலாம் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கதையை அடுத்தது என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.